ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு என்ன டாபிக் வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா, லோனு, இஎம்ஐ இதெல்லாம் இருந்து நம்ம எப்படி எஸ்கேப் ஆகிறது அப்படிங்கிறது தான். நம்ம மிடில் கிளாஸ் ஃபேமிலி நிறைய பேருக்கு இருக்க பெரிய பிரச்சனையே வந்து லோன் தான். சேவ் பண்ண முடியல அப்படின்னா கூட பரவாயில்ல, கடனால் நம்ம எல்லோரும் நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்படுறோம். ஸோ என்னோட லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ், என்னோட கடனை நான் எப்படி கட்டிக்கிட்டு இருக்கேன், நான் என்ன ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு லோன் இருக்குது, இல்லை வந்து ஏதாவது ஜுவல் லோன் இருக்குது, இல்லை சேவிங்ஸ் பண்ணணும்னா கூட இதில் இருக்க ஃபியூ பாயிண்ட்ஸ் உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் வீடியோ ஃபுல்லாக கண்டினியூஸாக வந்து பாருங்கள். ஃபஸ்ட்டு நாங்கள் எதுக்காக கடன் வாங்கினோம் அப்படின்னா, ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக வாங்கினோம். நவம்பர் 2024 வந்து இந்த லோன் எல்லாம் வந்து எங்களுக்கு ஸ்டார்ட் ஆச்சு. டோட்டலாக எங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் எவ்வளோ ஆச்சு அப்படின்னா வந்து 30 lakhs. இதில் டவுன் பேமெண்ட், அதாவது நாங்கள் வந்து சேவ் பண்ணி வீட்டுக்கு எவ்வளோ அமௌண்ட் போட்டோம் அப்படின்னா வந்து 12 lakhs வந்து நாங்கள் போட்டோம். ரிமைனிங் இருக்க 18 lakhs வந்து நாங்கள் லோனாக தான் போனோம். அது வந்து ஹோம் லோன், அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து ஜுவல் லோனாக வந்து போனோம். இதெல்லாம் எவ்வளோ அப்படிங்கிறதெல்லாம் வந்து கீழே வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஒன்று ஒன்றா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு லோன் இருக்குது அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, சேவிங்ஸ். நிறையாவே பேர் வந்து எக்ஸ்போர்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் வந்து வீடியோலாம் வந்து போடும்போது வந்து சொல்லுவாங்க, இதில் வந்து நீங்கள் இஎம்ஐ வந்து 10,000 மட்டும் கட்டுங்க, ரிமைனிங் உங்கள்கிட்ட இருக்க சேவிங்ஸ் 20,000 வந்து எஸ்ஐபி போடுங்க, அதில் இருக்க அமௌண்ட்டை கொண்டு வந்து அதுக்கப்புறம் திருப்பி லோனை வந்து ப்ரீ க்ளோஸ் பண்ணுங்க, அந்த மாதிரி ஐடியாலாம் வந்து கொடுப்பாங்க. பட் ஹோம் லோன் அப்படிங்கிறது வந்து நமக்கு ரொம்ப பெரிய ஸ்ட்ரெஸ்ஸை வந்து கொடுக்கும். அவங்க சொல்கிற மாதிரி ஒரு 15% 20% இருக்கிற மியூச்சுவல் ஃபண்டு, ஸ்டாக்ஸ் எல்லாம் நமக்கு வந்து கரெக்டாக யூஸ் பண்ணவும் தெரியாது. நமக்கு அதை பற்றின நாலேஜும் கிடையாது. நம்ம போடுறது எல்லாமே இந்த ஆர்டி, எஃப்டி, பிபிஎஃப் இந்த மாதிரி இருக்கிறது தான். இதுக்கெல்லாம் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுக்குறாங்க? ஆர்டி இப்போலாம் எல்லாமே வந்து 6 to 7% ரேஞ்சில் தான் இருக்குது. பிபிஎஃப்க்கு 7.1%. நீங்கள் வேற எது எஸ்எஸ்ஐ போட்டாலும் 8.2%. எதுவுமே வந்து 9% எல்லாம் வந்து வரவே வராது சேவிங்ஸோட இன்ட்ரெஸ்ட். ஆனால் நம்ம லோன் வந்து வாங்குறோம்ல, ஹோம் லோனுக்கு மினிமம் இன்ட்ரெஸ்டே வந்து 8%ல இருந்து 11-12% வரைக்கும் வந்து போகுது. ஜுவல் லோனுக்கு வந்து 9 to 10% நம்ம வைக்கிற பேங்கை பொறுத்து வந்து இது வருது. ஃபைனான்ஸ் கம்பெனியில் வச்சோம் அப்படின்னா வந்து மோர் தேன் 10 ஷுவராகவே வந்து இருக்கும். ஸோ நம்ம சேவிங்ஸோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை விட நம்மளோட லோனோட இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹையாக இருக்குது. இப்போ நம்ம வந்து இந்த லோனை ஃபஸ்ட்டு அடைக்கிறதுக்கு முன்னாடி சேவிங்ஸை நம்ம பண்ணிக்கிட்டே இருந்தோம், சேவிங்ஸில் ஃபோக்கஸ்டாக இருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து இங்கே வந்து 6% 7% வாங்கிட்டு இங்கே 8, 9, 10% வந்து நம்ம வந்து கொடுத்துக்கிட்டு இருப்போம். அப்போ -3%ல தான் நம்ம வாழ்க்கை போகும். இதனால நம்ம வெல்த் வந்து எப்போவுமே வந்து பில்ட் ஆகாது. ஸோ நம்ம என்ன நிறைய லோன் இருக்குது அப்படிங்கும்போது சேவிங்ஸுக்கு முன்னாடி நம்மளோட லோனுக்கு தான் வந்து ப்ரியாரிட்டைஸ் பண்ணணும். லோனை ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து உங்களோட சேவிங்ஸை பண்ணணும். சேவிங்ஸை ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லலை. மினிமல் சேவிங்ஸ் வச்சுக்கோங்க. லோனை ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். என்னோட லோன் டீட்டெயில்ஸை இப்போ வந்து பார்க்கலாம். ஸோ நான் வந்து 2024 நவம்பர் டைம் அப்போ இந்த 20 lakhs லோன் வந்து வாங்கினேன். ஸோ டோட்டலாக 20 lakhs. இதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணோம் அப்படின்னா ஹோம் லோன், ஜுவல் லோன், அக்ரி லோன் அப்படின்னு சொல்லி நான் 3ஆக ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஹோம் லோன் வந்து எவ்வளோ வாங்கினேன் அப்படின்னா 12 lakhs வந்து வாங்கினேன். அதோட இன்ட்ரெஸ்ட்டு வந்து 2 lakhs. மொத்தமாக நான் 14 lakhs வந்து ரீபேமெண்ட் வந்து பண்ணணும். ஜுவல் லோன் இது வந்து நார்மலாக நம்ம எப்போ வைக்கிற ஜுவல் லோன், இதோட இன்ட்ரெஸ்ட் வந்து 9.5% ஐஓபியில் வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு வந்து 3 lakhs வந்து நான் வந்து ஜுவல்ஸ் வந்து வச்சிருக்கேன். அதுக்கடுத்து அக்ரி லோன், இதுவும் வந்து ஜுவல்ஸ் வந்து பிளச் பண்ணி தான் வந்து வச்சுருக்கேன். பட் நம்ம வந்து அக்ரி லோன் வந்து போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ எனக்கு வந்து 4% இன்ட்ரெஸ்ட்டில் வந்து கிடச்சிது. இதுவும் வந்து ஐஓபியில் தான். இதில் வந்து ஒரு 3 lakhs வந்து ஜுவல் வந்து பிளச் பண்ணியிருக்கேன். ஸோ டோட்டலாக நான் எனக்கு எவ்வளோ லோன் இருக்குது அப்படின்னா, ஹோம் லோன் வந்து ஒரு 14 lakhs, அக்ரி லோன் வந்து 3 lakhs, ஜுவல் லோன் வந்து ஒரு 3 lakhs. டோட்டலாக 20 lakhs வந்து எங்களோட ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக நாங்கள் வந்து கடன் மட்டும் வாங்கியிருக்கோம். இப்போ எங்களோட ஹோம் லோன் வந்து 14 lakhs, அதாவது 12 lakhs வந்து பிரின்சிபல், 2 lakhs வந்து இன்ட்ரெஸ்ட், மொத்தமாக வந்து 14 lakhs. இது வந்து நாங்கள் 4 இயர்ஸ்க்கு தான் வந்து போட்டிருக்கோம் ஹோம் லோன். ஸோ நாங்கள் வந்து மந்த்லி வந்து இஎம்ஐயாக வந்து 30,000 வந்து இதுக்கு வந்து பே பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கடுத்து என்னோட செகண்டு வந்து இருக்கிற ஜுவல் லோன் டோட்டலாக வந்து 6 lakhs. அக்ரியில் வச்சிருக்க ஜுவல் லோன் ப்ளஸ் வந்து நார்மல் ஜுவல் லோன் ரெண்டும் சேர்த்து 6 lakhs இருக்கு. அக்ரிக்கு ஆனால் 4% தான். என்னோட ஜுவல் லோன், நார்மல் ஜுவல் லோனுக்கு 9.5%. எவ்வளோ ஜாஸ்தியாக இருக்குன்னு பாருங்க, அரௌண்ட் 5.5% வந்து எக்ஸ்ட்ரா இருக்கு. அதனால என்ன பண்ணுறேன் இருக்கேன் அப்படின்னு
அப்படின்னா இந்த ஜுவல் லோனை ஃபர்ஸ்ட் வந்து ஃபோக்கஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி தான் நீங்களும் பண்ணணும். உங்களுக்கு எத்தனை ஜுவல் லோன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. அந்த ஜுவல் லோனை எல்லாத்தையும் வந்து எழுதுங்க. ஸோ 1, 2, 3 எல்லாத்தையும் எழுதுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு 10%, இன்னொன்று 9%, ஒன்று 8% அப்படி இருக்கு அப்படின்னா இந்த 10% ஃபர்ஸ்ட் க்ளோஸ் பண்ணுங்க, அப்புறம் 9% க்ளோஸ் பண்ணுங்க, அப்புறம் 8% க்ளோஸ் பண்ணுங்க. இல்லை எனக்கு அப்படி இல்லை, என்னோட ஜுவல் லோன் எல்லாமே வந்து 9% தான் இருக்கு அப்படின்னா ஒரு 3 லோன் இருக்கு, ஒன்று 50,000 ரூபாய் இருக்கு, ஒன்று 1 லட்ச ரூபாய் இருக்கு, இன்னொன்று 2 லட்ச ரூபாய் இருக்கு அப்படின்னா இந்த 50,000 ஃபர்ஸ்ட் வந்து க்ளோஸ் பண்ணுங்க. எல்லாமே வந்து சேம் இன்ட்ரெஸ்டா இருக்கும் போது சின்ன அமௌண்ட்டை வந்து ஃபர்ஸ்ட் க்ளோஸ் பண்ணுங்க, அதுக்கப்புறம் இருக்க சின்ன அமௌண்ட், அதுக்கப்புறம் சின்ன அமௌண்ட், அந்த மாதிரி வந்து க்ளோஸ் பண்ணிட்டு வாங்க. அதே இன்ட்ரெஸ்ட் வந்து வேரி ஆகும் போது எது ஹையா இருக்கோ அதை ஃபர்ஸ்ட் க்ளோஸ் பண்ணுங்க, அப்புறம் அதை விட கம்மி, அதை விட கம்மி, அந்த மாதிரி வந்து பண்ணிட்டு வாங்க. நீங்க வந்து தப்பா இதுல ஒரு 50,000 இருக்கு, இதுல வந்து ஒரு 1 லேக் இருக்கு, இதுல ஒரு 2 லேக் இருக்கு அப்படின்னா 50,000 எடுத்துட்டு போய் ஃபர்ஸ்ட் நீங்க இந்த லோனை வந்து க்ளோஸ் பண்ணீங்க அப்படின்னா யூஸ் இல்லை. ஏன்னா இதில் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு 2% வந்து பே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதனால இதெல்லாம் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. எப்போ லோன் இருந்தாலும் ஹை இன்ட்ரெஸ்ட்டை ஃபர்ஸ்ட் பே பண்ணுங்க. இன்ட்ரெஸ்ட் சேமாக இருக்குது அப்படின்னா எது வந்து கம்மியான அமௌண்ட்டோ அதை ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஸோ என்னோட கேஸில் எல்லாத்த விட ஹை இன்ட்ரெஸ்ட் இந்த ஜுவல் லோன் 9.5% தான். ஸோ நான் அதுக்கு வந்து ஒரு அமௌண்ட்டை வந்து பே பண்ணிட்டு இருக்கேன், ப்ளஸ் வந்து இஎம்ஐ வந்து பே பண்ணிட்டு இருக்கேன். நவம்பர் 2024 நாங்கள் வந்து மொத்த லோன் எல்லாம் வாங்கினோம். ஸோ இப்போ அரௌண்ட் 1.5 இயர்ஸ் வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ நான் எவ்வளோ இப்போ ரீபே வந்து பண்ணிட்டேன், இன்னும் எனக்கு எவ்வளோ லோன் இருக்குது அப்படின்னு சொல்லி இதில் பார்க்கலாம். ஸோ என்னோட ஹோம் லோனில் வந்து 30,000 per month அப்படின்னு சொல்லிட்டு 1.5 வருஷம், அப்போ 18 மாதம் வந்து நான் பே பண்ணியிருக்கேன். ஸோ 5.4 lakhs வந்து நான் வந்து டோட்டலாக வந்து பே பண்ணிட்டேன். ஸோ மொத்தம் இருக்க 14 லட்சத்தில் 5.4 lakhs வந்து நான் வந்து பே பண்ணிட்டேன். ஸோ ரிமைனிங் எனக்கு எவ்வளோ ஹோம் லோன் இருக்குது அப்படின்னா டோட்டல் 14 லட்சம், இப்போ நான் பே பண்ணது வந்து 5.4 lakhs. ஸோ மீதி வந்து 8.6 lakhs வந்து ஹோம் லோன் எனக்கு வந்து பேலன்ஸ் இருக்குது. நான் இதில் எந்த ப்ரீபேமெண்ட்டும் பண்ணலை, எதுவுமே பண்ணலை, ஜஸ்ட் இஎம்ஐ மட்டும் மந்த்லி 30,000 வந்து பே பண்ணியிருக்கேன். ஜுவல் லோன் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மந்த்லி சேலரியிலிருந்து 10,000 ருபீஸை வந்து எடுத்து ஜுவல் லோனுக்கு வந்து போட்டிருக்கேன். 10,000 1.5 இயர்ஸ்க்கு அப்படின்னு பார்க்கும்போது 10,000 into 18 அப்படின்னு போடும்போது 1.8 lakhs வந்து நான் ஜுவல் லோனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னோட மந்த்லி சேலரியிலேருந்து எடுத்து வச்சிருக்கோம். எங்களோட ஃபேமிலியோட மந்த்லி சேலரியிலேருந்து எடுத்து வச்சிருக்கோம். ப்ளஸ் அவருக்கு எக்ஸ்ட்ரா வந்த போனஸ், எக்ஸ்ட்ரா இருந்து கொஞ்சம் ஏதாவது அமௌண்ட் வருது அப்படின்னா அதையும் நாங்கள் ஜுவல் லோனில் தான் போட்டோம். அந்த மாதிரி அரௌண்ட் ஒரு 1 lakh வந்து நாங்கள் ஜுவல் லோனில் வந்து போட்டோம். அதுக்கடுத்து லீவ் என்கேஷ்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ரைவேட் எல்லாம் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பிஎல், சிஎல் அப்படிலாம் வந்து கொடுப்பாங்க, காம்பாஃப் அதெல்லாமே வந்து இருக்கும். ஸோ இதில் நீங்கள் லீவ் எடுக்கலை அப்படின்னா அந்த அமௌண்ட்டை வந்து கேஷாக வந்து நம்ம வந்து வாங்கிக்கலாம். அந்த மாதிரி ஒரு கேஷாக வந்து எங்களுக்கு ஒரு 20,000 வந்து கிடச்சிது. ப்ளஸ் வந்து மந்த்லி எக்ஸ்பென்சஸை வந்து நாங்கள் வந்து நிறைய கட் டவுன் பண்ணோம். சீக்கிரம் வந்து லோனை முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக மந்த்லி எக்ஸ்பென்சஸ் நாங்கள் பட்ஜெட் போட்டு தான் செலவு பண்ணுவோம். பட் அந்த பட்ஜெட்லேயும் நிறைய கட் பண்ணி மந்த்லி ஒரு 3,000 per month அந்த மாதிரி வந்து சேவ் பண்ணோம். இதில் மாதிரி 3,000 கட் டவுன் பண்ணுறதுனால என்ன நடக்கும் அப்படின்னு நீங்கள் வந்து திங்க் பண்ணலாம். பட் இந்த 3,000 சேவ் பண்ணதுனால 1.5 வருஷத்தில் கிட்டத்தட்ட 54,000 நாங்கள் வந்து சேவ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 54,000 இந்த லோனோட அமௌண்ட்டு, போனஸ், என்கேஷ் இது எல்லாத்தையும் சேர்த்தா கிட்டத்தட்ட 3.5 லட்சம் ரூபாய். இந்த 3.5 லட்சத்தை வச்சு இந்த 1.5 வருஷத்தில் நான் அந்த 3 லட்சம் ரூபாய் ஜுவல் லோனை க்ளோஸ் பண்ணிட்டேன். 1.5 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ எங்களுக்கு எவ்வளோ லோன் இருக்குது அப்படின்னா ஹோம் லோனில் 5.4 lakhs வந்து பே பண்ணிட்டோம். ரிமைனிங் வந்து 8.6 lakhs வந்து இருக்குது. இந்த ஜுவல் லோன் 3 lakhs வந்து நாங்கள் வந்து பே பண்ணிட்டோம். ஸோ அதுக்கான கால்குலேஷன் நான் முன்னாடியே வந்து சொல்லியிருந்தேன், எப்படி இந்த 3 lakhs நாங்கள் ரெடி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. அக்ரி ஜுவல் லோனை நான் 4% தான் இருக்குது அப்படிங்கிறதுனால க்ளோஸ் பண்ணலை, அப்படியே வச்சுருக்கேன். ஸோ இனிமேல் தான் இதுக்கு வந்து நான் அமௌண்ட்டை வந்து பே பண்ணணும். ஸோ ரிமைனிங் டோட்டல் லோன் எங்களுக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னா இங்கே ஒரு 8.6 ஹோம் லோனில், அக்ரி லோனில் ஒரு 3 lakhs, டோட்டலாக சேர்த்து 11.6 lakhs வந்து இருக்குது. ஸோ இதை வந்து நாங்கள் ஒரு 2 to 2.5 இயர்ஸ்க்குள்ளே கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து யோசிச்சு வச்சுருக்கோம். ஸோ இப்போ 1.5 இயர்ஸில் நாங்கள் 8.4 lakhs வந்து பே பண்ணியிருக்கோம். பட் இந்த ரிமைனிங் இருக்க 11.6 lakhsக்கு ஏன் நான் 2 to 2.5 இயர்ஸ் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா ஏன்னா இப்போ எங்கள் பையன் வந்து ஸ்கூல் போயிட்டான். ஸோ அவனோட ஸ்கூல் ஃபீஸே அரௌண்ட் வந்து ஒரு 1 lakh வந்து வருது. ப்ளஸ் வந்து இப்போ வந்து இன்ஃப்ளேஷன் பயங்கரமாக ஜாஸ்தியாக இருக்குது, எல்லா ரேட்டும் வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது. ஸோ நம்ம மந்த்லி பட்ஜெட்டும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்படிங்கிறதுனால பர் மந்த் நம்மளோட சேவிங்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அதெல்லாம் இது பண்ணி தான் நான் ஒரு 2 to 2.5 இயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து நான் டார்கெட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ எங்களோட சேலரியை நான் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறேன் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ 65,000 சேலரி இருக்குது அப்படின்னா ஹோம் லோனை வந்து 30,000 எடுத்து வச்சிடணும். ஜுவல் லோனுக்குன்னு மாதம் ஆனால் 10,000 ரூபாய் வந்து எடுத்து வச்சிடணும்.
நம்ம ஹோம் லோன் கூட மந்த்லி ஆனால் பேங்க் வந்து கரெக்டாக வந்து ஆட்டோ டெபிட் பண்ணிடணும். நம்ம 10th அப்படின்னு கொடுத்தோன்னா 10th அன்னைக்கு போயிடும், 5th கொடுத்தோன்னா 5th அன்னைக்கு வந்து அமௌண்ட் வந்து போயிடும். ஆனால் ஜுவல்ல லோன் வந்து அப்படி கிடையாது. அவங்க வந்து வெறும் இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் பே பண்ணிட்டு நம்ம ரினியூவல் பண்ணி வச்சாலும் எத்தனை ஒரு 10 வருஷம் 20 வருஷத்துக்கு நம்ம ரினியூவல் பண்ணி வச்சாலும் அவங்க வந்து ஓகேன்னு தான் சொல்லுவாங்க. ஜுவல் லோனை வந்து க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து வாலண்டியராக அதில் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணணும், நம்ம வந்து பிரின்சிபலை வந்து குறைக்கணும். அப்போ தான் வந்து இது வந்து க்ளோஸ் பண்ணுவாங்க. ஸோ பேங்க்ல சைட்லேருந்து எந்த ஃபோர்ஸும் வந்து இருக்காது நீங்கள் வந்து இதை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்லாம். அதனால ஜுவல் லோன் வச்சிருக்கவங்க நம்மளோட கான்ட்ரிபியூஷனை வந்து பண்ணாதான் இதுல வந்து அமௌண்ட் வந்து குறையும். அதுக்கடுத்து 65ல 40 வந்து போயிடுச்சு, ரிமைனிங் 25 இருக்கு. அதில் பட்ஜெட் வீட்டோட எக்ஸ்பென்சஸ்க்குன்னு சொல்லி 15,000ம் சேவிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10,000 வந்து வச்சிருக்கேன். ஏன்னா இப்போ ஸ்கூல் ஃபீஸ் இருக்கு, நாங்கள் ஒரு எல்ஐசி போட்டிருக்கோம், பிபிஎஃப்ல கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணுறோம், அதெல்லாம் சேர்த்து இந்த 10,000 ருபீஸ். ஸ்கூல் ஃபீஸ் எல்லாம் நம்ம வந்து கம்மி பண்ண முடியாது. ஸோ அதுக்குன்னு ஒரு சேவிங்ஸை நம்ம பண்ணி தான் ஆகணும். எவ்வளோதான் கடை இருந்தாலும் இதுக்கான அமௌண்ட்டை நம்ம வந்து எடுத்து தான் வச்சு ஆகணும். இந்த எக்ஸ்பென்சஸ் 15,000 அப்படிங்கிறத நம்ம வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கணும். இந்த 15,000ல இருந்துமே நாங்கள் வந்து ஒரு 3,000 per month முடிஞ்ச அளவுக்கு சேர்த்து வச்சு அதை தான் வந்து ஜுவல் லோனோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து யூஸ் பண்ணிப்போம். ஸோ நீங்கள் வந்து நினைக்கலாம், எப்படி வீட்டு செலவெல்லாம் ஒரு 15,000 போடுறீங்க, அதுலேயும் 3,000 சேவ் பண்ணிடுறீங்க, எப்படி 12,000 முடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. முடிச்சிடலாம். 12,000 வந்து ஈஸியாகவே நீங்கள் வந்து முடிச்சிடலாம். அதுக்கு நீங்கள் வந்து ப்ராப்பரான ஒரு பட்ஜெட்டை வந்து போடணும். இதுதான் எங்கள் வீட்டோட ஒரு சாம்பிள் பட்ஜெட். இதை நான் வந்து மார்ச் மந்தோட பட்ஜெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவும் வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோட லிங்க் வேணா கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், என் கார்ட்லேயும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள் எப்படி பட்ஜெட் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து 10,000 தான் வந்து டோட்டல் பட்ஜெட்டே வந்து எங்களுக்கு. ஸோ நான் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 2,000 ருபீஸ் வந்து எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சுப்பேன். ஸோ ஏதாவது எமர்ஜென்சி இல்லை ஏதாவது யாருக்காவது வந்து ஏதாவது முறை செய்யணும், சீர் செய்யணும், ஏதாவது இருக்கும்போது அது தேவைப்படும் அப்படிங்கறதுனால அந்த எக்ஸ்ட்ரா ஒரு 2,000 அப்படியே தான் நாங்கள் வந்து எடுத்தே வைப்போம். நான் எங்கள் சேலரி எப்படி இப்படி கரெக்டாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணி வச்சிருக்கணும், அதே மாதிரி நீங்களும் உங்கள் லோனை முடிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்கள் சேலரியை நீங்கள் கரெக்டாக அந்த மாதிரி ஸ்ப்ளிட்டை பண்ணணும். லோனுக்கு எவ்வளோ எடுத்து வைக்க போகிறோம், சேவிங்ஸில் எவ்வளோ போட போகிறோம், எக்ஸ்பென்சஸுக்குன்னு எவ்வளோ எடுத்து வைக்க போகிறோம் அப்படிங்கிறத கிளியராக நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து பட்ஜெட் பண்ணணும். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இதை நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே உங்கள் லோனை வந்து ஈஸியாக உங்களால் க்ளோஸ் பண்ண முடியும். ஹோம் லோனை ஃபாஸ்ட்டாக க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த 20 விஷயத்த நீங்கள் வந்து பண்ணணும். 20 விஷயமா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். என்னென்ன அப்படிங்கிறத நான் ஒன்றா வந்து சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பட்ஜெட் யுவர் எக்ஸ்பென்சஸ். மாதத்துக்கு உங்களுக்கு என்ன செலவாகுது அப்படிங்கிறத கரெக்டாக கண்டுபிடிச்சி உங்கள் சேலரியை கரெக்டாக வந்து ஃபஸ்ட்டு பட்ஜெட் போட கற்றுக்கங்க. இது வந்து ஒரு டைம் எடுக்கும், ஒரு 2 to 3 months வந்து எடுக்கும். பை ப்ராக்டிஸ் உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து இது வந்து தெரிஞ்சிடும் உங்கள் வீட்டு எக்ஸ்பென்சஸ் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ஃபிக்ஸடாக நீங்கள் ஒரு அமௌண்ட்டை உங்கள் லோனுக்கு ஈஸியாக வந்து பே பண்ண முடியும். செகண்ட், ட்ராக் யுவர் எக்ஸ்பென்சஸ். பட்ஜெட் போட்டால் மட்டும் பத்தாது, அந்த பட்ஜெட்டுக்கு வந்து கரெக்டாக நீங்கள் வந்து ட்ராக் பண்ணணும். அந்த அமௌண்ட்டில் தான் நான் செலவு பண்ணுறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு அவுட்டிங்னு சொல்லிட்டு ஒரு 3,000 வந்து போட்டிருக்கீங்க அப்படின்னா அந்த 3,000க்குள்ளே வந்து நீங்கள் வந்து முடிச்சிடணும். ஒரே வீக்கில் அந்த 3,000 முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வீக்குக்கு வந்து சேவிங்ஸ்லேருந்து கை வச்சு அப்படியெல்லாம் வந்து எடுக்கக்கூடாது. உங்கள் எக்ஸ்பென்சஸை ட்ராக் பண்ணுங்கள், வீக்லி வந்து ட்ராக் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு டைம் இல்லையா, ஒரு 2 weeks ஒன்ஸ் ஆகுது உங்கள் பட்ஜெட் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு வந்து ட்ராக் பண்ணி பாருங்கள். தேர்ட் வந்து என்ன அப்படின்னா நோ ஸ்பெண்டிங் சேலஞ்ச். ஏதாவது ஒரு 1 or 2 டே இன் வீக்கெண்டில் வந்து நோ ஸ்பெண்ட் டேவை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம அமௌண்ட்டை ஃபுல்லாக வந்து நிறைய ஸ்பெண்ட் பண்ணுறதே வந்து எதில் அப்படின்னா வந்து வீக்கெண்டில் தான். சாட்டர்டே சண்டேஸில் தான் நம்ம நிறைய ஏதாவது பர்ச்சேஸ்க்கு பண்ணுவோம், இல்லை ஏதாவது ஷாப்பிங் போவோம், அன்வான்டாக வந்து ஆர்டர் பண்ணிலாம் சாப்பிடுவோம், அது எல்லாமே இருக்கும். ஸோ அதில் ஒரு நாளை வந்து நோ ஸ்பெண்டிங் சேலஞ்சாக வந்து வச்சுக்கோங்க. அன்னைக்கு நீங்கள் ₹1 கூட ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. அதுக்கு என்ன வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு நீங்கள் வந்து அன்னைக்கு ஒரு நாள் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ அதை மேபி வந்து ஒரு சாட்டர்டேயில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கடுத்து நோ லைஃப் அப்கிரேட். உங்களுக்கு என்னதான் உங்கள் சேலரி இன்க்ரீஸ் ஆனாலும், இப்போ ஒரு 50Kல இருக்கீங்க, நெக்ஸ்ட் 60K போறீங்க, 70K போறீங்க, எவ்வளோ இன்க்ரீஸ் ஆனாலும் சரி உங்களோட லோனை முடிக்கிற வரைக்கும் உங்களோட லைஃப் ஸ்டைலை நீங்கள் வந்து அப்கிரேட் பண்ணக்கூடாது. இப்போ நான் 50,000 வந்து சேலரி வாங்கிட்டு இருக்கேன். இப்போ என்கிட்ட வந்து ஒரு மோட்டோ ஃபோன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. என்கிட்ட 70,000 சம்பளம் வந்தோடனையும் நான் டக்குன்னு போயிட்டு ஒரு ஐஃபோன் வந்து வாங்கிடக்கூடாது. ஏன்னா எனக்கு லோன் இருக்குது, லோனை தான் ஃபஸ்ட்டு நான் ப்ரையாரிட்டி பண்ணணும். என்னோட லைஃப் ஸ்டைலை அப்கிரேட் பண்ணக்கூடாது. டக்குன்னு வந்து சேலரி வந்து இன்க்ரீஸ் ஆகுது, இல்லை வந்து ஒரு ப்ரொமோஷன் கிடைக்குதுன்னா கார் வாங்குறது, பைக்கை வந்து லோனில் வந்து வாங்கி அதை ஒரு எக்ஸ்ட்ரா லோனாக வந்து வச்சுக்கிறது, அந்த மாதிரிலாம் வந்து பண்ணாதீங்க. சேலரி இன்க்ரீஸ் ஆகுதா, 50K to 70K போகுது அப்படின்னா இந்த எக்ஸ்ட்ரா இருக்க அந்த 20Kவை வந்து நீங்கள் வந்து எடுத்து உங்களோட லோனோட ரீபேமெண்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க.
டோன்ட் பை அன்வான்ட் திங்ஸ். நமக்கு தேவையான விஷயம் எது, தேவையில்லாத விஷயம் எது அப்படின்னு சொல்லி நமக்கு நல்லாவே தெரியும். அது உங்களுக்கு தேவைப்படுற விஷயமா இருந்தால் வாங்கிக்கோங்க, பிரச்சனை இல்லை. சும்மா வாங்கி வீட்டில் ஷோகேஸ்க்கு வைக்கிறது, இல்லை அதை ஒரு நாள் யூஸ் பண்ணிட்டு சும்மா தூக்கி போடுறது, அந்த மாதிரி ஐட்டம்லாம் உங்கள் லோனுக்கு நீங்கள் டார்கெட் பண்ணி வச்சுருப்பீங்க. இல்லை ஒரு 2 இயர்ஸில் நான் முடிக்கணும், 3 இயர்ஸில் முடிக்கணும் அப்படிங்கிற அந்த டார்கெட் இயர்க்குள்ளே இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து வாங்காதீங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, டோன்ட் டூ இம்பல்ஸ் ஷாப்பிங். இம்பல்ஸ் ஷாப்பிங் அப்படின்னா ஏதாவது ஒன்று ஆஃபரில் பார்த்தோன்னே நம்ம மைண்ட் ஃபஸ்ட்டு வந்து சொல்கிறது, பார்த்தியா 50% ஆஃபர், 60% ஆஃபர், இதை வாங்கிக்கலாம், இதை இப்போ வாங்கி வச்சுக்கலாம், இல்லை இந்த ப்ரைஸுக்கு இன்னமே கிடைக்காது, நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு அதை டக்குன்னு வந்து அப்படியே வாங்கிடுறது. அந்த மாதிரிலாம் வந்து பண்ணாதீங்க. ஆஃபர் டைம்லலாம் வந்து நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணுற அளவுக்கு நம்மக்கிட்ட அமௌண்ட் இல்லை அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு ரியலைஸ் பண்ணுங்க. அந்த ரியலைசேஷன் வந்துருச்சு அப்படின்னாலே உங்களோட லோனை நீங்கள் ஈஸியாக வந்து முடிச்சிடலாம். 7th பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஆட் யுவர் எக்ஸ்ட்ரா இன்கம் டு லோன். உங்களுக்கு எங்கே எக்ஸ்ட்ரா இன்கம் வந்தாலும் சரி, அது ஒரு போனஸாக வந்து ஒரு 20,000 கிடைக்குது, இல்லை திடீர்னு ஏதாவது ஒரு மொய் யாராவது உங்களுக்கு வந்து ஒரு 5K வைக்கிறாங்கன்னா கூட அது எல்லாத்தையும் எடுத்து நீங்கள் உங்கள் லோனில் தான் போடணும். 5,000 தானே அப்படின்னு நீங்கள் வந்து செலவு பண்ணிடக்கூடாது. இந்த ஒவ்வொரு 5,000 நீங்கள் ஒரு 10 டைம் போடும்போது ஒரு 50,000 உங்கள் லோனில் வந்து குறையும். எங்கே உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் கிடைச்சாலும் அதை எடுத்து லோனில் போட்டுருங்க. 8th பாயிண்ட் என்ன அப்படின்னா, சேவ் ஃப்ரம் யுவர் பட்ஜெட். உங்கள் பட்ஜெட் நீங்கள் ஒரு 15,000க்கு போட்டிருக்கீங்க, 20,000க்கு போட்டிருக்கீங்க, உங்கள் ஃபேமிலியில் எவ்வளோ பேர் இருக்காங்களோ அதை பொறுத்து. ஸோ நீங்கள் போட்டிருக்கீங்க அப்படின்னாலும் அந்த பட்ஜெட்லேருந்து கொஞ்சம் அமௌண்ட்டை வந்து எடுத்து வைக்க ஆரம்பிங்க. அதுலேருந்து கொஞ்சம் அமௌண்ட்டை சேவ் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வெஜிடபிள்ஸ்க்குன்னு ஒரு 2,000 போட்டிருக்கீங்க அப்படின்னா ஒரு 1,800 அதை ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஒரு 200 அதுலேருந்து சேவ் பண்ணுங்கள். க்ரௌசரிஸ்க்குன்னு ஒரு 3,000 போடுறீங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு 2,500 ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஒரு 500 வந்து சேவ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயத்தில் கூட நீங்கள் வந்து சேவ் பண்ண ஆரம்பிங்க. ஸோ இதில் ஒரு 200, இதில் ஒரு 500, இப்படி நீங்கள் சேவ் பண்ணிங்கனாவே உங்கள் பட்ஜெட்லேருந்து 2,000 to 3,000 per month வந்து ஈஸியாக உங்களால் சேவ் பண்ண முடியும். இது வந்து பர் மந்த்துக்குன்னு கேட்கும் போது கம்மியாக இருக்குது. பர் இயருக்குன்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா 25,000 35,000 ஈஸியாக உங்களால் வந்து சேவ் பண்ண முடியும். டோன்ட் பிளான் ஃபார் ஹை எக்ஸ்பென்சஸ். நம்ம செலவை வந்து ரொம்ப ஜாஸ்தி பண்ணுற எக்ஸ்ட்ரா எக்ஸ்பென்சஸ் எல்லாம் அந்த ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ்னு உங்கள் டார்கெட் பண்ணி வச்சிருக்க இயரில் பண்ணாதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு வெக்கேஷன் வந்து பிளான் பண்ணுறது, இல்லை வந்து ஒரு டூர் பிளான் பண்ணுறது, அதையெல்லாம் வந்து ஒரு 1 to 2 இயர்ஸ் உங்களோட டார்கெட் டைம் வரைக்கும் வந்து எதுவுமே வந்து பிளான் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் 10th பாயிண்ட், ட்ராக் யுவர் லோன் எவ்ரி 3 months. எவ்ரி 3 months நீங்கள் வந்து இப்போ நம்ம வந்து போட்டு வச்சுருப்போம். ஹோம் லோனுக்குன்னு நான் இப்போ போட்டு வச்சுருக்கேன் 30,000, ஜுவல் லோனுக்குன்னு சொல்லிட்டு 10,000 அப்படின்னு சொல்லி நான் போட்டு வச்சுருக்கேன். ஸோ அதை நான் கரெக்டாக பே பண்ணுறேன்னா அப்படின்னு 3 months ஒன்ஸ் நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கணும். நீங்கள் ஹோம் லோன் வச்சுருக்கீங்க அப்படின்னா 3 months ஒன்ஸ் பிரின்சிபல் எவ்வளோ கம்மியாக போயிருக்கு, இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோ கம்மியாக இருக்குது, ரிமைனிங் பிரின்சிபல் எவ்வளோ இருக்குது, ரிமைனிங் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ இருக்குது, எல்லாத்தையும் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கணும். இதுக்கு ஜஸ்ட் ஹார்ட்லி ஒரு 5 minutes தான் எடுக்கும். ஜஸ்ட் செக் பண்ணி பாருங்க. செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அமௌண்ட் குறைய குறைய உங்களுக்கும் ஓகே லோன் குறையுது அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் வந்து கிடைக்கும். 11th ஒன், பி ஃபோக்கஸ் ஆன் யுவர் கோல். உங்கள் கோலில் எப்போவுமே ஃபோக்கஸ்டாக இருங்க. இப்போ நான் வந்து 5 lakhs வந்து ஒரு 2 இயர்ஸில் வந்து முடிக்க போகிறேன் அப்படின்னு ஒரு டார்கெட் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா இதை வந்து நீங்கள் ஃபோக்கஸ்டாக இருக்கணும். அப்போ 2 இயர்ஸில் முடிக்க போகிறேன்னா நான் இப்போ மாதம் எவ்வளோ சேவ் பண்ணி போடணும் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு வந்து கரெக்டாக தெரியணும். மினிமம் நீங்கள் வந்து இப்போ 5 lakhs வந்து 2 இயர்ஸ் அப்படின்னு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா அரௌண்ட் ஒரு 20,000 per month ஆவது நீங்கள் வந்து சேவ் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். அப்படி போட்டால் தான் உங்களால் இந்த 5 lakhs வந்து க்ளோஸ் பண்ண முடியும். ஸோ இந்த அளவுக்கு அப்போ உங்களோட சேவிங்ஸ் இருக்கணும், உங்களோட ரீபேமெண்ட் இருக்கணும். ஸோ அதனால உங்க கோல்ல எப்பவுமே வந்து ஃபோக்கஸ்டா இருங்க. அண்ட் 12th பாயிண்ட், டோன்ட் லீவ் யோர் ஹோப், பி கான்ஃபிடென்ட். ஒரு 2-3 மாசம் வந்து இதை கரெக்டாக பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு கட்டிக்கலாம் கடன் தானே அப்படிங்கிற தாட் வந்து வந்துடும். அந்த மாதிரி உங்கள் ஹோப்பெல்லாம் வந்து விடாதீங்க. கான்ஃபிடென்ட்டாக வந்து ட்ரை பண்ணுங்க. ஈஸியாக வந்து உங்களால் உங்கள் டார்கெட்டை உங்களால் வந்து அடைக்க முடியும். நீங்கள் கரெக்டாக நீங்கள் வந்து லோனுக்குன்னு போட்டு வச்சிருக்க பட்ஜெட்டை வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாகவே இதை வந்து நம்ம வந்து பண்ணிடலாம். 13th பாயிண்ட் என்ன அப்படின்னா, பி ப்ரிப்பேர் ஃபார் லைஃப்ஸ் ஓன் பிளான். நம்ம இன்னைக்கு பிளான் பண்ணி வச்சிருக்கோம்ல இந்த 5 lakhs per 2 years, அதுக்குள்ள நான் வந்து முடிச்சிடணும் அப்படின்னு ஒரு டார்கெட் வந்து வச்சிருப்போம். பட் லைஃப் வந்து ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா எமர்ஜென்சியோ இல்லை ஏதாவது ஒரு செலவையோ நமக்கு தூக்கிட்டு வந்து கண்டிப்பா விடும். பட் அப்படி விட்டாலும் அதுக்கு நீங்க ப்ரிப்பேர்டா இருக்கணும். ஏதாவது அதை வச்சு சமாளிக்கிற அளவுக்கு உங்ககிட்ட ஒரு அமௌண்ட் இருக்கணும், இல்ல அதுக்கு நீங்க ப்ரீ பிளான்டா ஏதாவது வந்து பண்ணி வச்சுக்கணும். நீங்க வந்து எப்பவும் கட்டுற லோன் இஎம்ஐயோ இல்ல வந்து ஜுவல் லோனுக்குன்னு மாசம் மாசம் எடுத்து வைக்கிற அமௌண்ட்டையோ காம்ப்ரமைஸ் அதை வச்சு பண்ணக்கூடாது. ஸோ இந்த லைஃபோட ஓன் பிளானுக்கும் நீங்க வந்து ப்ரிப்பேர்டா இருக்கணும். அதுக்கு தான் நீங்கள் இந்த எமர்ஜென்சி ஃபண்டு, ஹெல்த் இன்சூரன்ஸு இதெல்லாம் வந்து கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கணும். இன்கேஸ் ஏதாவது மெடிக்கல் எமர்ஜென்சி வருது அப்படின்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் வச்சு பேலன்ஸ் பண்ணிக்கலாம்.
இல்லை ஏதாவது யாருக்காவது சீர் செய்யணும், இல்லை திடீர்னு ஒரு 10,000 வந்து ஒரு மொய் வைக்கணும், அப்படியெல்லாம் ஏதாவது ஆகுது அப்படின்னா ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு திருப்பி ஆனால் அந்த எமர்ஜென்சி ஃபண்டில் நீங்கள் அந்த 10,000மோ 20,000மோ போட்டு வச்சிடணும். 15th பாயிண்ட், டோன்ட் கம்பேர் யுவர் லைஃப் வித் அதர்ஸ். இப்போ ஒருத்தவங்க லோன் இல்லாமல் இருப்பாங்க, பட் லோன் இருந்து மைண்ட் பண்ணாமல் இருக்கவங்க கூட இருப்பாங்க. அவங்களோட லைஃப் ஸ்டைலை நம்மளோட லைஃப் ஸ்டைலோட வந்து கம்பேர் பண்ணி பார்க்காதீங்க. அவங்க பாருங்க அப்படி வாழ்கிறாங்க, இவங்க நினச்சா வந்து டூர் போகிறாங்க, நினச்சா வந்து வெக்கேஷன் போகிறாங்க, நினச்சா ஆர்டர் பண்ணி சாப்பிட்றாங்க, இவ்வளோ ஜுவல்ஸ் போட்டுட்டு வந்திருக்காங்க, அப்படி இப்படின்னு அவங்களோட லைஃப்பை நம்மளோட லைஃபோட கம்பேர் பண்ணி பார்க்காதீங்க. ஒவ்வொருத்தரோட லைஃப் ஸ்டைலும் ஒரு மாதிரி, ஒவ்வொருத்தரோட இன்கமும் ஒவ்வொரு மாதிரி, ஒவ்வொருத்தவங்களோட லோனும் வந்து ஒரு மாதிரி. யாரோட லைஃப்பும் யாருக்கும் கரெக்டாக ஈக்குவலாக சேமாக வந்து இருக்காது. அதனால நம்ம லைஃப்பை என்றைக்குமே அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணி பார்க்காதீங்க. அவங்கள ஒரு ரோல் மாடலாக வச்சு நீங்கள் மேபி முன்னாடி போகிறதுக்கு வேணுமா ட்ரை பண்ணுங்கள், இன் அ குட் வே. இப்போ அவங்க வந்து ஒரு சேவ் பண்ணி இந்த இயர் வந்து ஒரு 3 பவுன் சவரன் வாங்கிட்டாங்க அப்படின்னா நானும் லோனை முடிச்சுட்டு ஒரு 3 சவரன் வந்து இயர்லி வாங்கிடணும், இல்லை இயர்லி நான் ஒரு சவரன் வாங்கிடணும். அந்த மாதிரி அவங்கள பார்த்து ஒரு பாசிட்டிவான ஒரு கம்பேரிசனை மட்டும் பண்ணுங்க, பாசிட்டிவான பாயிண்ட்ஸை மட்டும் வந்து எடுத்துக்கோங்க. ஐயோ அவங்க பாருங்க கார் வீக்கெண்ட் ஆனால் வீட்டிலே இருக்க மாட்டாங்க, கார் எடுத்துட்டு சுற்றுவாங்க, நானும் லோனை முடிச்சிட்டேன்னா அப்படி இருக்கணும், அப்படிங்கிற மாதிரி கம்பேரிசனை எடுத்துக்காதீங்க. 16th பாயிண்ட், பி கிரேட்ஃபுல் ஃபார் வாட் யூ ஹேவ். உங்ககிட்ட என்ன இருக்கோ அதுக்கு எப்பவுமே சந்தோஷப்பட்டுங்க. என்கிட்ட இதுதான் இருக்கு, அவங்களாம் பாரு எப்படி வாழ்றாங்க, அந்த மாதிரியெல்லாம் என்னைக்குமே திங்க் பண்ணாதீங்க. நம்ம எப்படி இருக்கோம் அப்படிங்கிற லைஃப் ஸ்டைலை நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாவே நம்மளோட பட்ஜெட் எல்லாம் கரெக்டாக இருக்கும், நம்ம வந்து கரெக்டாக வந்து சேவ் பண்ணுவோம். நம்ம என்னைக்குமே நம்மக்கிட்ட இருக்கிறது போதும் அப்படிங்கிற ஒரு தாட் வந்து நமக்கு இருக்கணும். அப்படி இருந்தாவே நம்ம லைஃப் வந்து ஹாப்பியாக இருக்கும். ஆல்வேஸ் ட்ரீம் யுவர் ஃபியூச்சர். உங்கள் ஃப்யூச்சர் எப்படி இருக்கணும்? இப்போ நீங்கள் லோன் கட்டிக்கிட்டு இருக்கும் போதே வந்து உங்கள் ஃப்யூச்சரை வந்து நீங்கள் திங்க் பண்ணணும். இப்போ வந்து ஒரு 5 lakhs வந்து 2 இயர்ஸில் முடிக்கணும் அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னா 2 இயர்ஸ்க்கு அப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணணும், அந்த அமௌண்ட்டை வந்து என்ன பண்ணணும், சேவிங்ஸில் போடணுமா, இல்லை நம்ம வந்து ஒரு கார் வாங்கணுமா, இல்லை அதுக்கப்புறம் நம்ம சேவ் பண்ணி வீடு வாங்கணுமா, இல்லை குழந்தைக்கு வந்து ஜுவல்ஸ் வாங்கி வைக்கணுமா, இல்லை அவங்களோட ஹையர் ஸ்டடீஸ்க்கு வந்து பிளான் பண்ணணுமா, அப்படிங்கிற மாதிரி ஃப்யூச்சரை நினச்சி என்றைக்குமே ட்ரீம் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த லோனை முடிச்சிட்டா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற டார்கெட் வந்து உங்களுக்கு இருந்தது அப்படின்னாவே இந்த லோனை வந்து சீக்கிரமாக உங்களுக்கு வந்து முடிக்கிறதுக்கு அது ஒரு புஷ்ஷிங் பாயிண்ட்டாக வந்து இருக்கும். அதுக்கடுத்து 18th பாயிண்ட், பி டிரான்ஸ்பரண்ட் இன்சைட் ஃபேமிலி. நீங்கள் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் 2 பேருக்குள்ளே டிரான்ஸ்பரண்ட்டாக இருங்க. லோன் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக்கோங்க. எவ்வளோ வந்து கடனாக இருக்குது, எப்படி வந்து அதை வந்து அடைக்கலாம், என்ன பிளான் பண்ணலாம், மந்த்லி எவ்வளோ சேவ் பண்ணலாம், பட்ஜெட் என்ன அப்படிங்கிறதெல்லாம் 2 பேரும் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருங்க. 2 பேருமே ஃபோக்கஸ்டாக லோனை அடைக்கணும் அப்படிங்கிற தாட்டில் இருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து லோனை அடைக்க முடியும், இல்லைன்னா கண்டிப்பாக அடைக்க முடியாது. ஹஸ்பண்ட் மட்டும் நினச்சா இது நடக்கிற விஷயம் இல்லை, ஒய்ஃப் மட்டும் நினச்சா நடக்கிற விஷயம் இல்லை. வீட்டோட கிச்சன் தான் வந்து மெயினான எக்ஸ்பென்சஸ் நடக்கிற இடம், அதை கண்ட்ரோல் பண்ணுறது கேர்ள்ஸால் தான் முடியும். வெளியில் இருக்க செலவு மற்ற செலவெல்லாம் வந்து பாய்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஸோ அப்படி 2 பேருமே கண்ட்ரோல் பண்ணால் மட்டும்தான் வந்து நம்மளால் சீக்கிரம் முடிக்க முடியும். ட்ரை டு சாக்ரிஃபைஸ் யுவர் கிரீடினஸ். நீங்கள் வந்து ஆசைப்பட்ட விஷயத்த வாங்கிக்கலாம், ஒரு சின்ன விஷயமா இருக்கும்போது வந்து வாங்கிக்கலாம். பட் இந்த மாதிரி லோனெல்லாம் இருக்க டைமில் கிரீடியாக, அதாவது பேராசையாக பெரிய விஷயத்துக்கெலாம் வந்து ஆசைப்பட்டு அதெல்லாம் வந்து வாங்காதீங்க. நிறைய பேர் வந்து இப்போ ஹோம் லோன் வந்து கட்டிக்கிட்டு இருப்பாங்க, ஹோம் லோன் இருக்கும் போதே வந்து கார் மேலே ஆசைப்பட்டு கார் லோனை வந்து வாங்குவாங்க, இல்லை ஒரு பைக், ஒரு ராயல் என்ஃபீல்டு அந்த மாதிரியெல்லாம் வந்து ஆசைப்பட்டு ஒரு பெரிய அமௌண்ட், ஒரு 3 lakhs 5 lakhs அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஒரு லோனெல்லாம் வந்து வாங்குவாங்க. கிரீடினஸ் இருக்கலாம், பட் இந்த லோன்லாம் இருக்கிற டைமில் உங்கள் கிரீடினஸ்லாம் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. லாஸ்ட் பட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு, பி பேஷண்ட், ட்ரஸ்ட் த ப்ராசஸ். என்னடா அது அப்படிங்கிறத மாதிரி மட்டும் என்றைக்குமே வந்து திங்க் பண்ணிடாதீங்க. நானும் மாதம் கட்டிகிட்டு இருக்கேன், அந்த லோன் குறையவே மாட்டேங்குது அப்படி வந்து திங்க் பண்ணாதீங்க. நீங்கள் 2 இயர்ஸ்ன்னு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா 2 மாதத்துலேயே உட்காந்து என்ன லோன் குறையல அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறையாது. நீங்கள் வெயிட் பண்ணணும். 2 இயர்ஸ் தான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ரிமைனிங் வந்து உங்களுக்கு இன்னும் 22 மாதம் இருக்குது. அப்போ அந்த 22 மாதத்துல தான் குறையும். அதனால நீ அந்த ப்ராசஸை வந்து நீங்கள் வந்து நம்பணும். ஸோ இதுதான் விஷயம். ஸோ இந்த 20 பாயிண்ட்டை உங்கள் லைஃப்பில் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணினீங்க அப்படின்னாவே ஈஸியாக உங்கள் லோனை வந்து நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த 20 பாயிண்ட்டை நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்னு பாருங்கள். அப்படி பண்ணினீங்க அப்படின்னா ஷோராக உங்களால் உங்கள் லோனை வந்து அடைக்க முடியும். இப்படிதான் நான் என்னோட லோனை வந்து பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ 3 months ஒன்ஸ் நான் கண்டிப்பாக எவ்வளோ வந்து லோன் முடிஞ்சிருக்கு, என்ன இருக்குது, இன்னும் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது எல்லாத்தையும் செக் பண்ணுவேன். அதே மாதிரி நீங்களும் செக் பண்ணி ஒரு டைரியிலையோ இல்லை ஒரு மொபைல்லையோ எதுலேயோ இல்லை நோட் பண்ணி வச்சுக்கிட்டே வாங்க. ஸோ உங்களுக்கும் வந்து சீக்கிரம் உங்களோட லோனை வந்து முடிக்க முடியும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க.
உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து எல்லாருக்கும் வந்து ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்னோட வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ நைஸ் டே.